வணக்கம். கந்தர் அனுபூதியினுடைய 37வது பாடல் நம்மை நாம் எங்கு சென்று சேர வேண்டும் என்று வலியுறுத்துகிறது. ஆறுகள் எல்லாம் கடலில் சென்று சங்கமிக்கின்றன. அதைப்போல் இந்த மனித பிறவி எடுத்தவர்கள் எல்லாம் எங்கு சென்று சமீபிக்க வேண்டும்? என்றேனும் ஒரு நாள் நாம் இறைவனை சென்று சேர வேண்டும் இல்லையா? அதைத்தான் இது கேட்கிறது இந்த பாடல். இறைவனை சென்று சரணடைய வேண்டும், சேர வேண்டும். அதை தவிர வேறு எங்கு சென்று சேர்ந்தும் பயன் இல்லை, பிரயோஜனம் இல்லைங்கிறது இந்த பாட்டு. கிரிவாய் விடு விக்கிரமவேல் இறையோன் பரிவாரம் எனும் பதமேவலையே புரிவாய் மனநே. நல்லா கவனிச்சு கேளுங்க. கிரிவாய் விடு விக்கிரமவேல் இறையோன் பரிவாரம் எனும் பதமேவலையே புரிவாய் மனநே. பொறையாமறிவாள் அறிவாய் அடியோடு மகந்தையே. ஆறுகள் கடலில் சென்று சேர்கின்றன, சேர்ந்துதான் தீர வேண்டும். மனிதனும் இறைவனை சேர்ந்துதான் தீர வேண்டும். அதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. வேகமாக நல்வினையாற்றி சேரக்கூடியவர்கள் இருப்பார்கள். தீவினையாற்றி மீண்டும் மீண்டும் பிறந்து சேரக்கூடியவர்கள் இருப்பார்கள். எப்படி என்றாலும் சேர்ந்துதான் ஆக வேண்டும். அப்போ இறைவனை சேருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்னு வழிகாட்டுறாரு. இதில் நம்ம தேவையில்லாமல் போய் அந்த கட்சியில் சேர்ந்தால் நமக்கு என்ன கிடைக்கும், இந்த கட்சியில் சேர்ந்தால் நமக்கு என்ன கிடைக்கும், எங்கே சேர்ந்தால் நம்ம அமைச்சராகலாம், எங்கே சேர்ந்தால் முதலமைச்சராகலாம், எங்கே சேர்ந்தால் பிரதமராகலாம், இப்படியே திட்டம் போட்டு கட்சிகளில் போய் சேர்ந்து கோஷங்களை போட்டுக்கொண்டு நம்ம இந்த பிறவியை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம் அல்லவா? ஆனால் உண்மையிலேயே நம்ம அனைவரும் சேர வேண்டிய கட்சி ஒன்று இருக்குதுங்கிறார். நம்ம எல்லாரும் எந்த கட்சியில் சேரணும், அந்த கட்சியினுடைய கொடி என்ன எல்லாம் சொல்கிறார். நம்ம சேர வேண்டிய கட்சிக்கு ஒரு கொடி இருக்குது தெரியுமா? அதுதான் சேவல் கொடி. சேவல் கொடி, அந்த கட்சிக்குரிய கொடி சேவல் கொடி. அந்த கட்சிக்குரிய சின்னம் எது தெரியுமா? வேல். அந்த வேலையே நெஞ்சில் வரைந்து கொண்டிருங்களேன். அந்த சேவல் கொடியவே வணங்கி கொண்டிருங்களேன். அந்த சேவல் கொடியை பிடித்திருக்கக்கூடிய கையையும் அந்த வேலை கையில் பிடித்திருக்கக்கூடிய கையையும் பார்த்து வணங்கிக்கிட்டே இருங்களேன். அந்த வேலினுடைய அடிப்பகுதியில் இருக்கக்கூடிய அந்த காலை பார்த்து வணங்கிக்கிட்டே இருக்குங்களேன். அப்படியே சேவல் கொடியையும் வேலையும் பிடித்திருக்கக்கூடியதை பார்த்து கொண்டே வந்தீர்கள் என்றால் அந்த முருகப்பெருமானுடைய முகம் உங்களுக்கு தெரியுமே. அந்த முருகப்பெருமான் எப்படிப்பட்டவன்? அசுரர்களை, சூரபத்மனை அழித்து தேவர்களை காப்பதற்காக வந்தவன். அவன் நம்மளுடைய அசுர குணங்களை எல்லாம் அகற்ற மாட்டானா? நிச்சயமாக அகற்றுவான். ஆணவம், கண்மம், மாயையினுடைய அம்சமாக சூரபத்மன் வந்த பொழுது அவனை தகர்த்து எறிந்து அவனை ஆட்கொண்டான் அல்லவா? மாயையின் வடிவமாக அவன் யானை முகம் கொண்டு வந்தான். கண்மத்தின் வடிவமாக சிங்க முகம் கொண்டு வந்தான். பிறகு சூரபத்மனே ஆணவத்தினுடைய உருவமாக வந்தான். அவன் கொன்று அழித்து அவனை மயிலாகவும் சேவலாகவும் மாற்றி கையில் வைத்துக்கொண்டு அவனை ஆட்கொள்ளவில்லையா? அதற்கு முன்னால் கிரௌஞ்ச மலையாக அவன் தாரகாசுரன் கிரௌஞ்ச மலையாக சூரபத்மனை காப்பதற்காக நின்று தடுத்த பொழுது வேளாள இந்த கிரௌஞ்ச மலை இரண்டாக பிளந்தான் அல்லவா? அத்தகைய வலிமையுடையவன் முருகன்.
எரிவாய் விடு விக்கிரமவேல் இறையோன் பரிவாரம் எனும் பதமேவலையே புரிவாய் மனநே. தாராகாசுரன் அந்த சூரபத்மனை காப்பதற்காக வேண்டி கிரௌஞ்ச மலையாக வந்து அவனுக்கு பாதுகாப்பாக நின்ற பொழுது அந்த கிரௌஞ்ச மலையை வேலால் துளைத்தான். அத்தகைய வேற்படையை உடைய முருகப்பெருமானுடைய படையில் நீயும் போய் சேர்ந்து கொண்டால் என்ன? ஏன் மனமே, நீ முருகனிடமே சென்று சேர்ந்து கொள்ளு. நீ முருகனிடம் சேர்ந்து கொண்டால்தான் முன்னேற்றம் அடைய முடியும். அதான் சொல்றாரு, எரிவாய் விடு விக்கிரமவேல் இறையோன் பரிவாரம் எனும் பதமேவலையே புரிவாய் மனநே. சூரபத்மனை காப்பதற்காக கரோஞ்ச மலையாக வந்த அசுரனை வேலால் துளைத்தெடுத்து அந்த கரோஞ்ச மலையை அழித்த அந்த வேலவனுடைய படையிலேயே மனமே என்னை கொண்டு செலுத்து. அதுதான் பிழைப்பதற்குரிய ஒரே வழி. புரிவாய் மனநே. பொறையாம் அறிவால் அறிவாய் அடியோடும் அகந்தையே. அந்த கட்சியில் சேர்றதுக்கு நீ என்ன செய்யணும்? எல்லாரும் போய் அந்த முருகனுடைய கட்சியில் சேர முடியாது. சேவல் கொடியையும் வேல் சின்னத்தையும் உடையவனுடைய அந்த முருகப்பெருமானுடைய கட்சியில் போய் சேரணும். என்ன செய்யணும்? பொறையாம் அறிவால் அறிவாய் அடியோடும் அகந்தையே. பொறுமை வேண்டும். இறைவனை வணங்குவதற்குரிய பொறுமை வேண்டும். பொறுமைனா எப்படி? பன்னெடுங்காலம் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ என்று சொல்லிக்கொண்டு அவனுடைய நாமங்களையே சொல்லிக்கொண்டு அவன் அருள் வரும் வரை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அத்தகைய அறிவு நமக்கு வேண்டும். அப்படின்னா தான் அவனுடைய கட்சியில் போய் சேர முடியும். பொறுமை என்ற அறிவின் துணை கொண்டு நீ சரவணபவ என்று, குமரா நம என்று, சண்முகா என்று, கந்தா என்று, கடம்பா என்று, முருகா என்று அவனுடைய நாமத்தையே உச்சரித்து கொண்டு இருந்தால், பொறுமையோடு பன்னெடுங்காலம் சொல்லிக் கொண்டிருந்தால் உன்னுடைய அகந்தையெல்லாம் உன்னை விட்டு போய்விடும். உன்னுடைய அகந்தையெல்லாம் உன்னை விட்டு போனவுடன் அவன் உன்னை தன்னுடைய கட்சியில் சேர்த்துக்கொள்வான். இவ்வளவுதான் விஷயம். அப்போ இறைவனை சேர்ந்து பிறவா பேரின்பம் அடைவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? பொறுமையுடன் தினமும் இதனுடைய நாமத்தை சொல்லிக்கொண்டு சதாகாலம் சொல்லிக்கொண்டு அகந்தை நம்மளுடைய நெஞ்சை விட்டு போகும் வரை சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். அகந்தை நம்மளுடைய நெஞ்சத்தை விட்டு என்றே போகிறதோ அன்றே அவன் நம்மை ஆட்கொண்டு விடுவான். அவனுடைய கட்சியில் நம்மை சிறைத்துக் கொள்வான். அதற்கு சேவல் தான் கொடி, வேல் தான் வந்து சின்னம். அவன் நம்மளை இணைத்துக் கொள்வான். அந்த கட்சியில் சேர்ந்தோம்னா அவனுக்கு என்ன பதவி கிடைக்கும்? பிறவா பேர்மம் என்ற சிவலோக பதவி கிடைக்கும். வேற என்ன வேண்டும்? இதான் முக்கியமான நாம் பெற வேண்டிய பதவி. நீங்க அப்ப எந்த கட்சியில் சேரணும்னு இப்ப முடிவு பண்ணிக்கிட்டீங்களா? எந்த கட்சியில் சேரணும்? சேவல் கொடியையும் வேலையும் சின்னமாகவும் உடைய முருகப்பெருமானுடைய கட்சியில் போய் சேரணும். அதற்கு சேரணும் நாம் என்ன செய்ய வேண்டும்? பொறுமையுடன் ஒவ்வொரு நொடியும் அன்றாடமும் சிவனுடைய நாமத்தையோ அவனுடைய குமரனுடைய நாமத்தையோ அல்லது நாராயண என்ற நாமத்தையோ ஏதேனும் ஒரு நாமத்தையோ பொறுமையாக பன்னெடுங்காலம் சொல்லிக்கொண்டிருக்க நம்மளுடைய மனதில் உள்ள அகந்தை நம்மை விட்டு ஓடிவிடும். அகந்தை ஓடிய அந்த கணமே முருகப்பெருமான் தன்னுடைய பரிவாரத்தில் உங்களை இணைத்துக் கொள்வான். அதற்குரிய பாடல்தான் இது. இறைவனை சேருவதற்குரிய ஞானத்தை வழங்கக்கூடிய பாடல் இது. தினந்தோறும் பாடி இறைவனை சேருவதற்குரிய வழியை பாருங்கள். எரிவாய் விடு விக்கிரமவேல் இறையோன் பரிவாரம் எனும் பதமேவலையே புரிவாய் மனநே.
பொறையாமறிவாள் அறிவாய் அடியோடு மகந்தையே.